காலகட்டத்தில் நம்மை சுற்றி நிகழும் பல நிகழ்வுகளில் நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபை வீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் அன்பு வணக்கம். மனிதர்களில் எந்த நேரமும் சிரித்து கொண்டு நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எப்போதும் சின்ன சின்ன செய்திகளுக்கு கூட கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இந்த இரண்டு மனநிலைகளும் நம்முடைய உடல்நிலையை எப்படி பாதிக்கின்றன என்பதை இன்றைக்கு அறிவியல் நூல்கள் எடுத்து காட்டுகின்றன. கலைக்கதிர் என்னும் அறிவியல் மாத இதழில் கர்ணசேகரன் என்பவர் இந்த சிரிப்பு பற்றியே ஒரு அறிவியல் கட்டுரையை எழுதியிருக்கிறார். நாம் சிரிப்பதும் அழுவதும் சாதாரணமான நம்முடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்துகிற விதம் என்றுதான் கருதியிருக்கிறோம். ஆனால் அழும்போதும் சிரிக்கும் போதும் நம் உடலுக்குள் ஏற்படுகிற ரசாயன மாற்றங்கள் என்ன என்பதை அறிவியல் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. சிரிக்கிற போது என்ன பெரிதாக மாற்றம் வந்துவிடப் போகிறது, அழுதால் அதனால் என்ன நேர்ந்து விடப் போகிறது என்று நாம் கருதுகிறோம். யாரெல்லாம் கவலையாக இருக்கிறார்களோ, பதற்றப்படுகிறார்களோ, கோபம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குருதி அழுத்தம் வரும் என்பது ஒரு பகுதி நாம் எல்லோரும் அறிந்த செய்தி. பிளட் ப்ரெஷர் என்று சொல்லுகிறோமே அது. ஆனால் அதனை தாண்டி எப்போதும் ஒரு கவலையோடும் இறுக்கத்தோடும் இருக்கிறவர்களுக்கு, எந்த ஒன்றிலும் ஒரு குறை காண்கிறவர்களுக்கு கார்டிசால் என்கிற ஒரு ஹார்மோன் உடம்புக்குள் அதிகமாக சுரக்கிறது. சிரித்து கொண்டே நகைச்சுவையாக இருக்கிறவர்களுக்கு என்டார்ஃபின்ஸ் என்கிற ஒரு திரவம் உடலில் சுரக்கிறது. இதுதான் அந்த அறிவியல் செய்தி. அந்த கார்டிசால் என்ன செய்கிறது, இந்த என்டார்ஃபின்ஸ் என்ன செய்கிறது என்று தெரிந்தால் இந்த கவலையும் மகிழ்ச்சியும் உடலில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த கார்டிசால் என்கிற அந்த ஹார்மோன் உடம்புக்குள் என்ன செய்கிறது என்று மருத்துவர்கள் அல்லது மருத்துவ அறிவியல் உலகம் சொல்லுகிறதென்றால் அது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து விடுகிறது. நம் உடல் நலமே நோய் எதிர்ப்பிலே தான் இருக்கிறது. இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், சர்க்கரை நோய் என்பது நோய் இல்லை என்று தான் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒன்றும் நோய் இல்லை. அது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போகிற அடையாளம்தான். எய்ட்ஸ் என்கிற நோயும் அதுதான். எய்ட்ஸ் என்பது எந்த நோய் வந்தாலும் அது தடுக்காது, எல்லாம் உள்ளே வந்து சேர். எனவே மனிதர்களுக்கு மிக இன்றியமையாத தேவை நோய் எதிர்ப்பு சக்தி தான். இந்த கார்டிசால் என்கிற ஹார்மோன் நோய் எதிர்ப்பு சக்திகளை குறைத்து விடுகிறது. எனவே யார் கவலைப்படுகிறானோ அவனுக்கு மேலும் மேலும் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் இயல்பாக நடைமுறை வாழ்க்கையிலேயே பார்க்கிறோம். எதையும் நாம் துன்பமாக கருதுகிறோமா இல்லையா என்பதை பொறுத்துத்தான் அது துன்பமா இல்லையா என்பதே முடிவாகும். மலையை விழுங்கிவிட்டு அமைதியாக இருக்கிறவர்களும் உண்டு, ஒரு சின்ன துரும்பை விழுங்கிவிட்டு பதறுகிறவர்களும் உண்டு. எனவே பதற வேண்டியவைகளுக்கு பதறத்தான் வேண்டும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பது என்பது வாழ்க்கையில் மேலும் மேலும் துயரங்களைத்தான் கொண்டு வரும். சிரிக்கிற போது இதற்கு நேர் மாறாக என்ன நன்மைகளெல்லாம் உடலுக்குள் நிகழ்கின்றன என்றால் என்டார்ஃபின்ஸ் என்கிற ஒரு வேதியியல் மாற்றம் உள்ளே நிகழ்கிறது. இந்த உடம்பு என்பதே ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் மெட்டபாலஜிக்கல் சேஞ்ச் என்று தான் சொல்லுவார்கள். இயற்பியல், வேதியியல், உயிரியல் மாற்றங்களுக்கு உட்பட்டது இந்த உடம்பு. காதலிப்பது என்பது உடம்புக்குள் உற்பத்தியாகிற ஒரு ரசாயன திரவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். அப்படி காதல் வயப்படுகிற போது அந்த திரவம் ஊற்றெடுக்கிறது என்பதுதான் இயற்கையான செய்தி. அதுபோலத்தான் இந்த என்டார்ஃபின்ஸ் என்கிற அந்த வேதியியல் மாற்றம் உடலுக்குள் நிகழ்கிற போது நேர்மாறாக அது நோய் எதிர்ப்பை கூடுதலாக ஆக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் முகத்திலே இருக்கிற 80 விதமான தசைகளிலும் இரத்த ஓட்டம் பரவுகிறது. சிரித்து கொண்டிருக்கிறவன் முகத்தில் 80 விதமான தசைகளுக்கும் சீராக இரத்த ஓட்டம் பரவுகிறது. எனவே முகம் பொலிவு பெறுகிறது. நாம் பார்க்கலாம், சிலரை பார்த்தால், சிலருடைய முகத்தை பார்த்தாலே ஒரு பொலிவு தோன்றும். அதை வடமொழியிலே தேஜஸ் என்று சொல்லுவார்கள். தேஜஸ் என்பது எங்கோ வெளியிலிருந்து வந்து சேர்கிற ஒளி வெள்ளம் இல்லை. அது உடலுக்குள்ளிருந்து, உடல்
உள்ளே ஏற்படுகிற ரசாயன மாற்றங்களால் வெளியில் தெரிகிற முகத்தின் பொலிவு, அவ்வளவுதான் அதற்கு பெயர். தேஜஸ் என்பதை தமிழிலே சொல்ல வேண்டுமானால் முகப்பொலிவு என்று சொல்லலாம். அந்த பொலிவும் அழகும் சிரிக்கிறவர்களுக்கு கூடுதலாக வருகிறது. எப்போதும் கோபப்பட்டு கொண்டிருக்கிறவன் நோயால் துன்பப்படுகிறான். எதனையும் எளிமையாக மகிழ்ச்சியாக சிரிப்பாக எடுத்துக்கொள்ளுகிறவன் என்றைக்கும் உடல் நலத்தோடு இருக்கிறான். இதுதான் அதில் இருக்கிற அடிப்படையான ஒரு செய்தி. சிரிப்பது, அழுவது இவ்வளவு வேண்டாம். கூட்டங்களில் அமர்ந்து, திரைப்படங்களில் அமர்ந்து நாம் கைதட்டுகிறோமே, அதற்கே பல நன்மைகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். கைதட்டுகிற போது ஒரு புதிய உற்சாகம் யாருக்கு கைதட்டல் வந்து சேர்கிறதோ அவர்களுக்கு மட்டுமில்லை, கைதட்டுகிறவனுக்கும் வந்து சேர்கிறது என்பதுதான் இன்றைக்கு சொல்லப்படுகிற புதிய செய்தி. எனவே கைதட்டுவது, உற்சாகமாக இருப்பது, சிரிப்போடு மகிழ்ச்சியோடு புன்னகையோடு கலகலவென்று சிரித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பல நேரங்களில் இந்த நோய்களே குறைந்து போடும். இதை இன்றைக்கு லாஃபிங் தெரப்பி என்று கூட மருத்துவத்திலே ஒரு பகுதியாக சொல்கிறார்கள். நாம் பார்க்கலாம், இன்றைக்கு மாநகரங்களிலே பூங்காக்களில் காலை நேரங்களில் வயதானவர்கள் கூட சுற்றி நின்று பல வகையாக சிரித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எதற்காக இவர்கள் இப்படி தாங்களாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள்? பொதுவாக தாங்களாக தனியாக சிரித்து கொண்டிருக்கிறவர்களை சமூகத்தில் நாம் வேறு மாதிரியாகத்தான் பார்ப்போம். ஏன் அவர்கள் எல்லோரும் கூடி நின்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அது வெறும் சிரிப்பல்ல, அது சிரிப்பு மருத்துவம், லாஃபிங் தெரப்பி என்று சொல்லுகிறார்கள். அப்படி சிரிக்கிற போது நம்மை அறியாமல் பல நன்மைகள் நமக்கு ஏற்படுகின்றன. இப்படி உடலுக்குள் என்ன மாற்றம் நிகழ்கிறது, அறிவியல் என்ன சொல்கிறது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் மிக யதார்த்தமாக இன்னொன்றை நாம் அறிந்து கொள்ளலாம். வணிகர்களிலே கூட சிரித்தும் மகிழ்ச்சியாகவும் பேசி வரவேற்கிறவர்கள் இருக்கிற கடைக்கு மக்கள் போக விரும்புவார்கள். மருத்துவர்களிலும் கூட யார் மக்களிடத்திலே மகிழ்ச்சியாக அந்த செய்தியை கேட்டு உங்களுக்கு குணமாகிவிடும் என்று ஆறுதல் சொல்லுகிறார்களோ அவர்களை மக்கள் நம்புவார்கள். நண்பர்கள் வட்டமாக பேசி கொண்டிருக்கிற போது கூட குறிப்பிட்ட ஒருவர் வந்ததற்கு பிறகு அந்த இடமே கலகலப்பாக ஆகிவிடும். அவரால் அவருக்கு மட்டுமல்ல, அந்த அவைக்கே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். எனவே நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறவர்களைத்தான் இந்த உலகம் இயல்பாக வரவேற்கிறது. நகைச்சுவை உணர்வோடு இருக்கிற, சிரித்த முகத்தோடு இருக்கிறவர்களைத்தான் மற்றவர்கள் விரும்புகிறார்கள். இந்த எளிய உண்மையை புரிந்து கொண்டால் நாம் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம். சிரித்த முகத்தோடு இருக்கிறவர்களைத்தானே இந்த உலகம் விரும்புகிறது, ஏன் நாமும் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடாது என்கிற கேள்வி நம் வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிடும் என்பது தலையாய உண்மை. இதைத்தான் அந்த கலைக்கதிர் கட்டுரை நமக்கு எடுத்து காட்டுகிறது.